ஹலோ கைஸ், லாஸ்ட் எபிசோடில் இந்த டுபாக் ஒரு அசிஸ்டண்ட்டு இங்கே இருக்க மக்கள் எல்லாரையும் விட்டுட்டு அவனுக்கு தேவையான அதிகாரிகளை மட்டும் கூட்டிகிட்டு அந்த கப்பலில் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். இந்த பாவப்பட்ட மக்கள் எங்களையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி இங்கே கரையில் நின்று கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதோட நம்ம லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது நம்ம இந்த 4th எபிசோடில் பார்க்கலாம். இந்த மக்கள் இன்னமும் அந்த இடத்துல நின்று கெஞ்சிட்டு தான் இருக்காங்க. அந்த பெட்டிக்குள்ளேருந்து ஒரு குழந்தை தப்பிச்சு வந்திருக்கோல, அந்த குழந்தைங்க வந்து நின்று பாவமா நம்ம போகிறதுக்கு வேறு கப்பல்லாம் வராதா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த குழந்தைய அப்படியே பாவமாக யான்சன் திரும்பி பார்க்க கரெக்டாக இவங்க க்ரௌன் பிரின்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க இன்னும் ஊரை விட்டு போல ஆமா அங்கே ஏதோ ஒரு கப்பல் போகுது, அதில் யார் போயிட்டு இருக்கா, என்ன இது விஷயம்னு சொல்லி கேட்க, அங்கே உயர் அதிகாரிகள்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க, எங்களை மட்டும் இப்படி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும்போது க்ரௌன் பிரின்ஸ்க்கு செம்ம காண்டாகுது. ஏன்டா மக்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் கப்பல் ரெடி பண்ண சொன்னால் நீங்கள் அதில் ஏறி எஸ்கேப் ஆகிறீங்களான்னு சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸ் நின்றுட்டு இருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூரியன் மறைஞ்சிரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னும் போது டக்குன்னு மோயங் சொல்கிறாரு, நேற்று படை வீரர்கள்லாம் தங்கியிருப்பாங்கள்ல, அந்த இடம் காலியாக தானே இருக்கும், பேசாமல் அங்கே போய் நம்ம இன்னைக்கு ஒரு நாள் தங்கிக்கலாம் அப்படிங்கும்போது டக்குன்னு ஒரு வீரன் வந்து சொல்கிறான், இல்லைங்க அந்த கப்பல் ஆல்ரெடி சேதம் அடைஞ்சு போயிருந்தது, அதனால் அதை சரி பண்ணுறதுக்காக நாங்கள் தங்கியிருந்த பில்டிங்கில் இருக்க மரப்பலகையை வச்சு தான் அந்த கப்பலே ரெடி பண்ணோம். இப்போ அந்த கப்பலை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வேறு கப்பலில் எதுவும் இல்லைங்க, நேற்று நடந்த பிரச்சனை இல்லை, எல்லாமே பற்றி எரிஞ்சிடுச்சு, இப்போ என்னங்க பண்ணுறதுன்னு கேட்க டக்குன்னு சோபின் வந்துட்டு பேசாமல் எல்லாரையும் அந்த கிளினிக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்றாங்க. ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட மக்களால் உள்ளேருந்து வெளியிலேயே வர முடியல, அந்தளவுக்கு சுற்றி ஷார்ப்பான ஐட்டம்ஸாக வச்சு கட்டி வச்சுருந்தோம், இப்போ நம்மலாம் போய் உள்ளே தங்கிக்கலாம், அதுங்களால வெளியிலேருந்து உள்ளே வர முடியாதுல அப்படின்னு ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்தோன்னே சரி வாங்க சீக்கிரம் எல்லாம் அங்கே போங்கன்னு சொல்லிட்டு இவங்க போகிற வழியில் டக்குன்னு அந்த குட்டி பாப்பா கீழே விழுந்தது. போய் சோபின் போய் தூக்குறதுக்கு அந்த குட்டி பாப்பா எதையோ பார்த்து பயந்து சோபின் பின்னாடி போய் ஒளியா அங்கே இருக்க பாறைக்கு நடுவில் நிறைய பிணங்கள் கிடக்குது. இதை பார்த்து அந்த குழந்தை பயப்பட அங்கே இருக்க மக்களும் பயப்படுறாங்க. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த பிணங்கள் எல்லாம் கண் விழிக்கிறதுக்குள்ள எப்படின்னா நம்ம கிளினிக்குள்ளே போய் ஆகணும்னு எங்க சொல்ல க்ரௌன் பிரின்ஸ் அங்கே இருக்க மக்கள் எல்லாம் ஓட சொல்கிறாரு. இப்போ சோபின் அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடுறான், யான்சன் அங்கே இருக்க ஒரு குட்டி பையனை தூக்கிட்டு ஓடுறான். உடம்புக்கு முடியாதவங்களையும் வயசானவங்களையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக 2 வண்டி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த 2 வண்டியிலையும் குதிரை கட்டியிருக்கும். முன்னாடி இருக்க வண்டிகளை ஆள் இருப்பாங்க, பின்னாடி இருக்க வண்டி இழுத்துட்டு போகிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. இப்போ மோயங் வந்து சொல்கிறாரு, முதல் நீங்கள் எங்கேருந்து தப்பிச்சாகணும், உங்கள் உயிர் ரொம்ப முக்கியம் அப்படின்னும் போது இல்லை முதல் நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த குதிரையை நம்ம க்ரௌன் பிரின்ஸை இழுத்துட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. நடந்து ஓடி வந்த மக்கள் எல்லாருமே அந்த கிளினிக்குள்ளே வந்து சேர்ந்துடுறாங்க. யான்சன் குழந்தைய இறக்கி விட்டுட்டு சன்செட் ஆன உடனே இந்த கேட்டை மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாருக்கும் உதவி பண்ணுறதுக்காக அந்த காட்டுக்குள்ளே ஓடி வந்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் மோயங் முன்னாடி போகிற குதிரை வண்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பின்புறமாக இருந்து தள்ளிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்காரு. அரசர் இழுத்துட்டு வர 2வது குதிரை வண்டியோட சக்கரம் போய் ஒரு கல்லில் நல்லா மாட்டிக்குது. இதை பார்க்குற மோயங் ஐயோ அரசேன்னு சொல்லி வேகமாக ஓடி வராரு. அந்த குதிரையை வச்சு இவங்க முன்னாடி இருக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த குதிரை எவ்வளோ முயற்சி பண்ணியும் அந்த கல்லை விட்டு அதால் நகர்த்தவே முடியல. அதனால மோயங் இங்கே பாருங்க அரசே, இதுக்கப்புறம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நேரமும் ஆகிக்கிட்டு இருக்கு, தயவு செஞ்சு சொன்னால் கேளுங்க, இங்கேருந்து நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லும்போது வண்டியோட பின்புறமாக போயிட்டு அதை தள்ளுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ யான்சனும் வந்து தள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்கான். மோயங்கும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மோயங்கு ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணுங்க லைட்டாக அசைய ஆரம்பிக்குது. அரசே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இவங்க எல்லாருமே முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்க சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் கொஞ்சம் கூட அசர மாட்டுறாரு. என்ன நம்பி வந்த மக்களை நான் எப்படி விட்டுட்டு போவேன், கண்டிப்பாக அவங்கள நான் காப்பாற்றியே தீருவேன், இவங்களை விட்டுட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் அந்த அதிகாரிங்க மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமான ஃபோர்ஸோட இந்த அரசரும் தள்ளுறாரு. மோயங் எல்லாருமே சேர்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொணங்கள் டக்குன்னு கண் விழிக்க ஆரம்பிக்கும். கரெக்டாக அந்த கல்லிலேருந்து அந்த வீடு உருண்டு போகுது. மக்கள் எல்லாரையும் மறுபடியும் வண்டியில் ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சூரியன் முழுமையாக மறையுது. அதனால அங்கே இருக்க ஜாம்பிஸ் எல்லாமே கண் விழிக்குதுங்க. இதுங்க வர ஸ்பீடை பார்த்தா இப்போதான் முழிக்கிற மாதிரியே தெரியல. இந்த ஜாம்பிஸ் எல்லாம் பின்னாடி தான் துரத்திட்டு வருதுங்கன்னு பார்த்தா இந்த மலையை சுற்றி அதுங்க தான் இருக்குங்க போல. ஃப்ரண்ட்டு பேக்கு ரைட்டு லெஃப்ட்டுன்னு எல்லா பக்கத்துலேருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குங்க. மலை மேலே இருந்துலாம் ஜாம்பிஸ் உருண்டுக்கிட்டு முன்னாடி வேகமாக ஓடி வர நம்ம யான்சன் அந்த குதிரையை வச்சு ஒரு எத்து விடுறான். கரெக்டாக அந்த ஜாம்பி கீழே விழ இந்த சக்கரம் அப்படியே அது மேலே ஏறி இறங்கிடுது. இப்போ பின்னாடி ஒரு காவலாளி உட்காந்துட்டு இருப்பான். அவன் அந்த கன்னை வச்சு யூஸ் பண்ணி எப்படின்னா இதுங்களாம் கொண்டுலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே முன்னாடி இருந்த அந்த ஜாம்பி இவனை அடிச்சு தள்ள கீழே போய் அந்த காவலாளி விழுந்துடுறான். யான்சன் ஓடி போய் அவனை காப்பாற்றலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நிறைய ஜாம்பிஸ் வந்துடுதுங்க. இவனால் எதுவுமே பண்ண முடியல. டக்குன்னு அங்கே கீழே இருக்க கன்னை மட்டும் எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கான். சைட்ல இருந்து ஒரு ஜாம்பி க்ரௌன் பிரின்ஸை அட்டாக் பண்ண வர யான்சன் அதோட நெத்தி போட்டில் வச்சு பட்டுன்னு சுட அவன் போட்டுன்னு போயிடுறான். கிட்ட அந்த கேட்டு கிட்ட வந்துட்டாங்க. சோபி வெளியில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்க உள்ளே வந்தோடனே அந்த கதவை மூடுறதுக்காக. இப்போ அந்த கேட்டு கிட்ட வர இந்த ஜாம்பிஸும் ரொம்பவே கிட்ட வந்துட்டாங்க. க்ரௌன் பிரின்ஸை ஒரு ஜாம்பி ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. இப்போ அது கடிக்க போகிற ஸ்டேஜில் யான்சன் அவனோட கன்னை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணலான்னு பார்த்தா இப்போ போய் கன்னு லாக் ஆகிடுச்சு. அது சுடவே மாட்டேங்குது. நம்ம மோயங் இருக்கும்போது க்ரௌன் பிரின்ஸ்க்கு எதனா ஆகுமா டக்குன்னு அவரோட வாழை எடுத்து அந்த ஜாம்பியோட கழுத்தை வெட்டிடுறாரு. ஆனால் வெட்டின வேகத்தில் இவருமே கீழே உருண்டு போய் விடுறாரு. அதுக்குள்ளே ஜாம்பிஸ் எல்லாம் ஓடி வந்துடுதுங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம மோயங் எப்படி தட்டு மாதிரி எழுந்து உள்ளே ஓடி வந்துடுறாரு. கரெக்டாக மோயங் உள்ளே என்ட்ரி கொடுக்க அந்த 2 கதவுமே உள்ளே இருக்க மக்கள் மூடிடுறாங்க. அங்கேருந்து ஓடி வந்த ஜாம்பிஸ் எல்லாமே அந்த கதவு மேலே விழுந்து அங்கேயே விழுந்துக்கிட்டு இருக்குங்க. உள்ளே இருந்த மக்கள் எல்லாருமே அங்கே இருக்க பொருளை வச்சு அந்த கதவை முழுமையாக அடைச்சிடுறாங்க. க்ரௌன் பிரின்ஸை பார்த்து மோயங் அரசே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்கும்போது க்ரௌன் பிரின்ஸ் டக்குன்னு அவரோட வாழை உயர்த்திட்டு இங்கே பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே பாதுகாப்பான அறைக்கு போங்க, மற்ற பேரெல்லாம் ஆயுதத்தை எடுத்துட்டு ரெடியாக இருங்க, இப்போ யார் உள்ளே வந்தாலும்
அவங்கள நம்ம வெட்டி சாய்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே இருக்க பீப்புள் எல்லாருமே போயிட்டு அவங்களுக்கு கிடைச்ச ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. நைட் ஆக ஆக இந்த ஜாம்பிஸோட வெறியாட்டம் அதிகமாகுது. இதுங்க எப்படின்னா அந்த கதவு உடச்சிக்கிட்டு உள்ள வரதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இப்போ இந்த பக்கம் அப்படியே கப்பலை காட்டுறாங்க. அதை நம்ம அசிஸ்டன்ட் தப்பிச்சு போயிருப்பால அந்த கப்பலை தான் அசிஸ்டன்ட்டையும் மெஜிஸ்ட்ரேட்டும் தான் காட்டுறாங்க. மக்களை விட்டு வந்திருக்கோம்னு கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் சரக்கு வச்சுட்டு சாவகாசமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏயா நம்ம எங்கே தாயா போகிறோன்னு சொல்லி இந்த மெஜிஸ்ட்ரேட் கேட்க நம்ம சாஞ்சுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். எனது சாஞ்சுவா அது வந்து பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க அட அங்கேயும் அடுத்தது பெரிய சிட்டி அதுதான் அங்கே பாதுகாப்பு இருக்காதா? அது மட்டும் கிடையாது, அங்கே நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அவங்க நமக்காக உயிரே கொடுப்பாங்க, நீங்கள் கவலைப்படாமல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி எத்தனை நாள் ஆகும் போய் சேர அப்படின்னும் போது வெதர்லாம் நல்லா தான் இருக்குது, எப்படியும் பார்த்தா ஒரு 2 நாள் அங்கே போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கப்பலுக்குள்ள இந்த முன்னாள் கமாண்டரோட அம்மாவை தான் காட்டுறாங்க. இந்த பொம்பளை அந்த பெட்டி பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பெட்டிக்குள்ள வந்து பயங்கரமான சத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. இவங்க கை வர பயங்கரமாக ஒதுருது. இருந்தாலும் இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அந்த பெட்டி மேலே போய் கையை வச்சுட்டு இது என்னோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பயபுள்ள அவங்க பையனையும் உள்ளே சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கு போல். இப்போ ஏதோ சத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறா, இந்த தீப்பந்தத்தோடு போயிட்டு கரெக்டாக அந்த பேஸ்மெண்ட்டில் எங்கடா சத்தம் வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்க. அந்த பெட்டியை பயபுள்ள திறந்து விட்டுடுச்சு போல். ஃபஸ்ட்டு பலிகாடே அவங்க அம்மா தான் போல் அங்கே காலி பண்ணிட்டு மேலே வந்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஐயோ ஜாம்பி வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மெஜிஸ்ட்ரேட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அங்கே இருக்கணுங்க எல்லாம் உயிருக்கு பயந்துக்கிட்டு கடலில் குதிக்கிறானுங்க. ஆனால் நிறைய பேர் அங்கேயே மாட்டிக்கிறாங்க. அந்த கப்பலில் வேறு என்ன ஆச்சுன்றது நமக்கு காட்டல. யார் யார் உயிரோட இருக்காங்கன்றது நமக்கு இப்போதைக்கு காட்டல. இந்த பக்கம் கிளினிக்கை காட்டுறாங்க. விடிய விடிய மக்கள் கையில் ஆயுதத்தை ஏந்திக்கிட்டு காவலுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிரவுன் பிரின்ஸை உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ மோயங் வந்துட்டு அரசே சூரியன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கட்ட கம்பல் எதை நவுத்தி போட்டுட்டு இப்போ அந்த கதவோட ஓட்ட வழியாக பார்க்குறாரு. அங்கேருந்து சாமிஸ் எல்லாம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்மளோட யான் சொன்னோம் அந்த ரூஃபுக்கு மேலே ஏறி பார்க்குறான். எல்லாரும் போயிட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்த குழந்தைகள் பெண்கள் எல்லாருமே ஒரு ரூம்குள்ளே போட்டு மூடி வச்சுருந்துருப்பாங்க. இப்போ சோபி போய் ஓப்பன் பண்ணிட்டு அதுங்க எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் வெளியில் வாங்கன்னு சொல்ல அந்த குட்டி குழந்தை ஓடி வந்து சோபியை கட்டி பிடிச்சிக்கிறா. அங்கே இருக்க மக்கள் அவங்களோட உயிரை காப்பாற்றினதுக்காக கிரவுன் பிரின்ஸ் கிட்ட நன்றி தெரிவிக்கிறாங்க. கிரவுன் பிரின்ஸும் இவங்க சாப்பிட்றதுக்கு எதனா ரெடி பண்ணுங்கன்னு மோயன் கிட்ட சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கம் யான்சன் அங்கே இருக்க குட்டி பசங்களுக்கு பால் ரெடி பண்ணி கொடுக்குறான். அந்த குழந்தைங்கெல்லாம் ஜாலியாக இப்போ தான் நடந்ததெல்லாம் மறந்துட்டு விளையாடிக்கிட்டு இருக்குங்க. அரைச்ச பொருளை வச்சு அங்கே இருக்க மக்கள் எல்லாம் உணவு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கிரவுன் பிரின்ஸ் வந்து பார்த்துட்டு ஏன் இங்கே இவ்வளோ உணவு தட்டுப்பாடாக இருக்குன்னு மோயன் கிட்ட கேட்க ஆமாம் இங்கே அடிக்கடிக்கு போர் நடக்கும், அதனால இந்த மக்கள் மேலே அதிகமான வரி சுமத்துறாங்க, அதனால இந்த மக்கள் ரொம்ப வருஷமாக பஞ்சத்தில் தான் இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா புழு பூச்சியை மட்டுமே உணவாக உட்கொள்கிற அளவுக்கு இவங்க நிலைமை மோசமாக இருந்திருக்கு அரசேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் அந்த குழந்தைங்க பால் விளையாடிட்டு இருக்கா. கரெக்டாக கிரவுன் பிரின்ஸ் மேலே தூக்கி அடிச்சிடுதுங்க. அந்த குழந்தைங்களை எல்லாரையும் மோயன் கிட்ட சொல்லி வர சொல்கிறாரு. அந்த குட்டி பொண்ணு மட்டும் வந்துட்டு நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறா. இவர் உள்ளே போயிட்டு வெளியில் வந்து அவர் சாப்பிட்றதுக்கு வச்சிருந்த ஒரு ஸ்நாக்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இப்போ போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்ல அந்த குழந்தைங்க சந்தோஷமாக அங்கேருந்து ஓடிடுது. அவர் சாப்பிட வச்சிருந்த எல்லா பொருளுமே மோயன் கையில் கொடுத்து அந்த மக்கள் கிட்ட கொடுக்க சொல்கிறாரு. மோயன் அங்கே இருக்க மக்களை கூப்பிட்டு கிரவுன் பிரின்ஸ் கொடுக்க சொன்னார். இது ஒரு மீட்டுன்னு சொல்லி கொடுக்கும்போது இந்த மக்கள் அது வரைக்கும் அதை பார்த்ததே கிடையாது போல். அப்படியே ஆச்சரியமாக அதை பார்க்குறாங்க. இதுக்கு பேர் தான் மீட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க இதை நம்ம வந்து சூப் வச்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க பஞ்சத்தில் இருந்திருப்பாங்கன்றது நமக்கு இதில் தெரியுது. இப்போ இந்த பக்கம் மோயன் கிட்ட நம்ம சாஞ்சுக்கு போகணும்னு சொல்லி கிரவுன் பிரின்ஸ் சொல்ல இதை கவனிக்கிற யான்சன் டக்குன்னு வந்துட்டு நான் அந்த ஊரை சேர்ந்தவன் தான், நான் வேணா உங்களுக்கு கைடாக வரேனே அப்படின்னு சொல்ல நீ யார் என்னன்னே தெரியாது, உன்னை எப்படி நாங்கள் நம்பி கூட கூட்டிகிட்டு போகிறதுன்னு மோயன் கேட்கா. நானும் இந்த மக்களில் ஒருத்தன் தாங்கன்னு யான்சன் சொல்கிறான். இந்த மக்களில் ஒருத்தன்னு சொல்கிறேன் ஆனால் கன்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்க நான் ஆர்மியில் சோல்ஜராக சேர முயற்சி பண்ணேன், அப்போ தான் இந்த பயிற்சியெல்லாம் எனக்கு கொடுத்தாங்கன்னு யான்சன் சொல்லிட்டு இருக்கா. இதை மோயங் நம்ப மாட்டுறாரு. சாதாரண ஒரு சோல்ஜருக்கு கூட கரெக்டாக நெத்தியில் குறி பார்த்து சுட தெரியாது, ஆனால் இந்தளவுக்கு கச்சிதமாக உன்னால் சுட முடியும்னா நீ சொல்கிறதெல்லாம் நம்ப முடியலன்னு சொல்லும்போது இப்போ டக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா கிரவுன் பிரின்ஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வெளியில் ஆளுங்க வந்து நிற்கிறாங்க. இப்போ கிரவுன் பிரின்ஸ் வெளியில் வரலன்னா நாங்கள் எல்லாரும் உள்ளே வருவோம், உள்ளே இருக்க ஒருத்தரும் உயிரோட இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சோல்ஜர் செத்து போய் கிடக்குறான். இவர் யாருடான்னு பார்த்தா நம்ம தளபதியோட வெட்டப்பட்ட தலையை சௌஹான்சு கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்த பாவத்துக்காக இந்த ஆளையே போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இப்போ சௌஹான்சு கோவமாக பார்த்துட்டு என் பையனை இப்படி துடிக்க துடிக்க கொன்ன அவனை நான் சும்மா விட மாட்டேன், இதே தண்டனை அவனுக்கு நான் கொடுக்க போகிறேன், அவனுக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு செம வெறியாக பேசுகிறான் மனுஷன். அதனால தான் ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கான் போல் கிரவுன் பிரின்ஸை மொத்தமாக முடிச்சு விடுறதுக்கு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி அம்பும் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்க மக்கள் மேலெல்லாம் சரம் மாதிரியே அம்பு வந்து பாஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கரெக்டாக கிரவுன் பிரின்ஸ் மேலேயே வந்து அம்பு விட ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு மோயங் போயிட்டு அரசி வாங்கன்னு சொல்லி இழுக்க இவர் ரொம்ப பயங்கர அதிர்ச்சியில் இருக்காரு. அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே மறைவான இடத்த தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ கிரவுன் பிரின்ஸை ஒரு வழியாக நம்ம மோயங் தரன்னு இழுத்துட்டு வந்து பின்னாடி உட்கார வைக்க கிரவுன் பிரின்ஸ் முன்னாடியே அந்த குட்டி பொண்ணு இறந்து போய் கிடக்குறா. அவன் மேலேயும் அம்பு பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு எல்லாமே என்னால் தான், அவங்க சொல்லும்போதே நான் வெளியில் வந்திருந்தேன்னா ஒருவேளை உங்கள் யாருக்குமே எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுலன்னு சொல்லும்போது யான்சன் கோவப்பட்டு ஆமாம் எல்லாம் உங்களால் தான், உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் உள்ளே இருந்தீங்க, இந்த மக்கள் எல்லாம் என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்ல இப்போ மோயங்க்கும் யான்சனுக்கும் கொஞ்சம் சண்டை வருது. வெளியில் நின்றுட்டு இருந்த
அந்த சோல்ஜர்ஸ் இப்போ உள்ள வர முடிஞ்ச அளவுக்கு யான்சன் மறைஞ்சிருந்து கன்னை வச்சு அவங்க எல்லாரையும் ஷூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். வெளியில இருக்க இந்த புது தளபதி கொஞ்சம் உஷாரான ஆள் போல இருக்கு. உள்ள இருக்க யாரோ ஒருத்தவங்க கன் வச்சிருக்காங்க. அதனால கன் வச்சிருக்க சோல்ஜர்ஸ் மட்டும் என் பின்னாடி வாங்கன்னு சொல்லி அவங்க உள்ள வர இப்போ ஒரு விசில் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அதை வச்சுதான் அங்க இருக்க சோல்ஜர்ஸ்க்கு சிக்னல் எல்லாம் கொடுக்குறான். மோயங் உள்ள இருந்துகிட்டே வெளியில என்ட்ரன்ஸ்ல நிக்கிற சோல்ஜர்ஸ்க்கு பின்னாடி ஒரு அம்பை விடுறாரு அவங்கள திசை திருப்புறதுக்காக. இப்போ மோயங்கும் கிரவுன் பிரின்ஸும் வெளியில வேகமா ஓடி வர இதை பார்த்துட்டு வெளியில நிக்கிற சோல்ஜர் சிக்னலுக்காக அந்த விசில் எடுத்து ஊதுறான். இதை கேட்ட உள்ள இருக்க தளபதி இருக்கிற கொஞ்சம் சோல்ஜர்ஸையும் கூட்டிட்டு எல்லாரும் என்ட்ரன்ஸ்க்கு வாங்கன்னு வெளியில ஓடி வரதுக்குள்ள பார்த்தா அங்க இருந்த 4 சோல்ஜருமே காலி பண்ணிட்டு இருக்காரு மோயங்கும் கிரவுன் பிரின்ஸும் அங்க இருக்க மலைப்பகுதியில தப்பிச்சு போறதுனால இந்த தளபதியும் மற்ற சோல்ஜர்ஸும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த கிளினிக்குள்ள 2 சோல்ஜர்ஸ் உள்ள நுழையிறாங்க. யான்சன் கன்னு வச்சு ஷூட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ள பின்னாடி இருந்து இன்னொரு சோல்ஜர் யான்சனை தாக்குறதுக்காக வரும்போது யான்சன் அதை நோட் பண்ணிட்டு பின்னாடி இருக்க சோல்ஜரை கன் வச்சு ஷூட் பண்றான். இந்த சவுண்டு கேட்ட உடனே முன்னாடி வந்துட்டு இருந்த 2 சோல்ஜர்ஸ் அலர்ட் ஆயிடுறாங்க. யான்சனை திரும்பி சுடும்போது யான்சனோட கன் ஒரு இடத்துல போய் விழுது. அதனால அவன் கையில வச்சிருந்த குறுவாலை எடுத்துக்கிட்டு அவன் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. யாருமே எதிர்பார்க்காத விதமா நம்ம சோபி போயிட்டு ஒரு சோல்ஜரோட மண்டையை அடிச்சு காலி பண்ணிடுறான். இன்னொரு சோல்ஜரை நம்ம யான்சன் காலி பண்ணிடுறான். இப்போ அங்க இருந்த மக்கள் எல்லாருமே சேஃபான இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. சோபி இறந்து கிடக்கிற குட்டி பொண்ணோட உடம்பு கிட்ட போயிட்டு அவன் மேல இருக்க அம்பை எடுத்து தூக்கி போட்டுட்டு அந்த குழந்தைய மட்டும் தூக்கிட்டு ஒரு ரூம்குள்ள எடுத்துட்டு போய் அந்த குழந்தைய படுக்க வைக்கிறா. இங்க கிரவுன் பிரின்ஸையும் மோயங்கையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த சோல்ஜர்ஸையும் தளபதியும் அவங்களோட விசில் சிக்னலை வச்சு நம்ம மோயங் சுத்த விடுறாரு. இவர் எல்லா இடத்துலயும் போய் ஒரு டைரக்ஷன்ல நின்றுட்டு விசில ஊதிட்டு ஓடுறதுனால இவனுங்க இருக்கிற 4 டைரக்ஷன்லயே சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த தளபதி கொஞ்சம் அறிவா இருக்காரு. அதனால போதும் அவனுங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க நம்மளோட சிக்னலை வச்சு அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிறாரு. சரி நான் போய் குதிரையை எடுத்துட்டு வரேன் அவங்களை எப்படின்னா சேஸ் பண்ணி பிடிச்சிடலன்னு அந்த சோல்ஜர் சொல்லும்போது அதுக்கு அவசியமே கிடையாது. அவங்க எங்க போவாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க கண்டிப்பா சாஞ்சு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. யான்சன், சோபி, நம்ம கிரவுன் பிரின்ஸ் மோயங் இவங்க 4 பேருமே குதிரையில இருந்து அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்காங்க. மற்ற நாட்டுல இருந்து போருக்கு வந்தாலும் அப்படி இல்லைன்னா மக்களுக்கு ஏதாச்சும் எச்சரிக்கை விடுக்கணும் அப்படின்னாலும் மலை உச்சி மேலே போயிட்டு இந்த மாதிரி தீயை கொளுத்தி அதுல இருந்து புகையை வர வைப்பாங்க. இது ஒரு சிக்னலிங்காவும் அந்த காலத்துல யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அரண்மனைக்குள்ள ஒருத்தர் சீஃப் கலரை பார்த்து போர் நடக்க போறதுக்கான எச்சரிக்கை விடுத்திருக்காங்கன்னு சொல்ல இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் போயிட்டு போருக்காக ரெடி பண்ணோம்ல அதுக்காக போனா சீஃப் கலர் மட்டும் நான் அரசரை பார்க்கணும் இந்த போரை பத்தி பேசணும்னு சொல்ல அவர் கூடவே ஒரு 3 மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஆள் இவரை பார்க்கறதுக்காக வந்திருப்பார்ல அந்த மினிஸ்டரும் இப்போ சீஃப் கலரோட தான் இருக்காரு. சரி ஓகே நாங்களும் வந்து பார்க்குறோன்னு சொல்லிட்டு அரசரை பார்க்கறதுக்காக அவங்க பேலஸ்ல போக உள்ள இருக்க சோல்ஜர்ஸ் அவங்கள அனுமதிக்க மாட்டாங்க. அதையும் மீறி இந்த மினிஸ்டர்ஸ் உள்ள போகலான்னு முயற்சி பண்ணும்போது அங்க இருக்க சோல்ஜர்ஸ் வாழை நீட்டுறாங்க. அந்த இடத்துக்கு சௌஹான்சு வந்துட்டு அவங்கள உள்ள அனுமதிங்கன்னு சொன்ன உடனே அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எதுவுமே பேசாம அப்படியே உள்ள அனுமதிக்கிறாங்க. உங்களோட சேர்ந்து நானும் அரசரை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இவங்க உள்ள வரும்போது அந்த மினிஸ்டருக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இத்தனை நாள் அரசரை பார்க்க விட மாட்டான் இப்போ என்ன இவன் நம்ம கூடவே வரான்னு சொல்லிட்டு கிங்கோட பேலஸ்குள்ள வந்துடுறாங்க. கரெக்டாக அந்த டைம்ல குயின் வந்துட்டு இப்போ எதுக்காக இவங்களை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க யாருமே அரசரை பார்க்க முடியாது திரும்பி போங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை போர் வந்திருக்கு அதை பற்றி அரசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வந்தோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அரசரை பார்த்து பேச முடியாது ஒழுங்கா போங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் பார்த்து தான் ஆகணும் அரசருக்கு அறிவிங்க அப்படின்னு சொல்றாரு சௌஹான்சு. அப்பா சன்செட் ஆக போகுதுப்பா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும்னு ஒரே ஒரு பார்வை தான் பார்க்குறாரு. அப்படியே குயின் அமைதியாயிடுறாங்க. இப்போ இவங்க எல்லாம் உள்ளே போகும்போது திரை போட்டு மூடி இருக்கு. இப்போ அந்த திரையை திறக்க சொல்கிறாங்க. 2 பொண்ணுங்க திறக்குதுங்க. அதுங்க அப்படியே பயந்துக்கிட்டே திறக்குதுங்க. இப்போ சௌஹான்சு சொல்கிறாரு நீங்களா அரசரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல வாங்க திரைக்கு பக்கத்தில் உட்காருங்க அப்போதான் அரசரை கிட்டக்க பார்க்க முடியும் அப்படின்னு சௌஹான்சு சொல்ல இந்த 2 மினிஸ்டரும் சரிங்கன்னு சொல்லிட்டு போய் முன்னாடி உட்காடுறாங்க. இப்போ அந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் கொஞ்சமாக திறக்க அங்கே சங்கிலி சத்தம் கேட்குது. இதை கேட்ட உடனே இவங்க எல்லாருமே மண்டிட்டு தானே இருப்பாங்க. அரசரை நிமிந்து இன்னும் பார்க்கல. வாழ்க அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக நிமிந்து பார்க்க சேதமடைஞ்ச முகமும் ரத்தம் சொட்டுற பற்களும் வெறியோட அரசரை பார்க்கும்போது இந்த மினிஸ்டர் எல்லாம் பயந்து பின்னாடி போய் விழறானுங்க. கொஞ்சம் வீட்டு இருந்தா இந்த 2 பேர்ல ஒரு மினிஸ்டர் அரசர் காலி பண்ணியிருப்பாரு. ஏன்னா அது அவர் சாப்பிட்ற டைம் வேற. இதுல க்ளோஸ் அப் லுக்கு வேற இவர் கொடுத்துட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல பயந்து போயிடுறானுங்க இந்த மினிஸ்டர்ஸ். இப்போ சௌஹான்சு பாத்தீங்களா அரசரை பார்க்கணும்னு கேட்டீங்களா இதுதான் அவரோட நிலைமை இதனாலதான் நான் யாரையுமே உள்ள அனுமதிக்கலன்னு சொல்லிட்டு அந்த சிக்னல் போருக்கான சிக்னல் கிடையாது. அரசருக்கு வந்த நோய் நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பரவி வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான எச்சரிக்கை சிக்னல் தான் அது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சீஃப் ஸ்காலர் உறைஞ்சு போய் உட்காந்துடுறாரு. இப்போ எல்லாருக்குமே சௌஹான்சு தான் நல்லவன் மாதிரி போர்ட்ரேட் ஆயிடுறான். சீஃப் ஸ்காலர் மற்ற மினிஸ்டர் கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பாரு அரசர் உயிரோட இல்லை இதை மறைச்சு சௌஹான்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி தானே. ஆனா இங்க அரசர் உயிரோட இருக்காரு. அரசருக்கு எதிராக புரட்சி பண்ண கிரவுன் பிரின்ஸ்க்கு உதவி பண்ணதுனால இந்த சீஃப் ஸ்காலரை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட வந்த மினிஸ்டர் கிட்டே அந்த அரெஸ்ட் வாரண்ட்டை கொடுக்குறான். வந்த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே சீஃப் ஸ்காலரை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அரசருக்கு எதிராக இவரும் புரட்சி பண்ண உதவி பண்ணியிருக்காருன்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால இவரை கைது பண்றதுக்காக உத்தரவு விடுறாங்க. இதனால அவருக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. தன்னை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண சௌஹான்சு கெட்டது பண்றான்னு மாட்டி விடுறதுக்கு வேற வழியே இல்லாம இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது இவர் அமைதியாவே போயிடுறாரு. சௌஹான்சுவை பார்க்கறதுக்காக ராணி உள்ள வராங்க. இந்த சீஃப் ஸ்காலரை அரெஸ்ட் பண்றதுக்காக
இதுக்காக தான் இவ்வளோ பிளானா? ஏதாச்சும் பிளான் பண்ணுறது இருந்தால் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் இந்த நாட்டோட ஸ்டேட் கவுன்சிலராக இருந்தாலும் நான் இந்த நாட்டோட ராணி, எது பிளான் பண்ணுறதா இருந்தாலும் முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போய் திமிரா போய் முன்னாடி உட்காருது. உட்காந்துட்டு அங்கே ஒரு டப்பா இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அதோட முகம் மாறுது. இங்கே பாரு, என்னோட வழியில் யார் வந்தாலுமே அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அது இந்த சீஃப் ஸ்காலராக இருந்தாலும் சரி, க்ரௌன் பிரின்ஸ் இந்த நாட்டோட ராணியாக மட்டும் இல்லை, என் பொண்ணாக இருந்தாலும் சரி வேரோட அழிச்சிருவேன். அதனால் ஒழுங்காக ஒரு பையனை பெற்றெடுக்கிற வழியை மட்டும் நீ பாரு, என் விஷயத்தில் நீ தலையிடுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்கிறாரு. அந்த பாக்ஸ்குள்ளே ஆக்சுவலாக என்ன இருந்ததுன்னா தளபதியோட வெட்டப்பட்ட தலை தான். அந்த ராணி இப்போ தான் இதையே பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது. அவங்க அப்பா மிரட்டின உடனே இந்த அம்மா நாட்டோட ராணின்றதே மறந்துட்டு, சரிங்கப்பா நீங்கள் சொன்ன மாதிரி நான் பையனை பெற்றெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாகிடுது.